ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் 1 எக்ஸாமோட ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 டேஸில் வந்துடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆடண்டம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட மெயின்ஸ் ஆகட்டும். அடுத்தது நமக்கு குரூப் 2 எக்ஸாம் வந்து செப்டம்பர் 28 இருக்குது. ஸோ அந்த செப்டம்பர் 28 முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உடனே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெயின்ஸுக்கு தான் ரெடி ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டைமில் இப்போ இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எங்கேருந்து வேணாலும் அவங்க எடுத்து படிச்சுக்கலாம். பட் தமிழில் படிக்கிறவங்களுக்கு சோர்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஓகேவா? ஸோ அந்த வகையில் தமிழில் படிக்கிறவங்களுக்கு நிஜமாவே ஒரு பெஸ்ட்டு புக்கு அப்படின்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இந்த புக்கு தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து நான் இந்த புக் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு சயின்ஸில் என்ன படிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருந்தப்போ ஒரு நிஜமாவே ஒரு நல்ல டைமில் கிடச்ச புக்கு. அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதில் கவர் ஆயிருந்துச்சு. ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகேவா? ஸோ இந்த புக்கு தான். ஸோ இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் இளையராஜா கண்ணன் சார் தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கில் என்னென்ன எல்லாம் கவர் ஆகுது அதுதான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட ஃபஸ்ட் எடிஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் 2024 அக்டோபரில் வந்திருக்கும். அண்ட் இப்போ செகண்ட் எடிஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் அப்டேட்டட் டேட்டாஸோட எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிறது எப்படி ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது டோட்டலாக செகண்ட் பேப்பரில் 100 மார்க்ஸுக்கு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இல்லையா? ஸோ அதில் வந்து 40 மார்க்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்பாங்க. அண்ட் குரூப் 2ஏவை பொறுத்த வரைக்கும் 20 மார்க்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் ஒவ்வொரு மார்க்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு புக்காக தேடி படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நிறைய புக்ஸ் படிக்கணும். ஸோ ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகும். ஓகே, 12th 11th ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புக்காக அண்டு நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக தேடி படிக்கணும். ஸோ அது போக அவுட் சோர்ஸ் எங்கேருந்து ஜெராக்ஸ் போடுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் எல்லாமே சிலபஸ் வைஸாக சூப்பராக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட் அணுக்கரு இயற்பியல், அணு ஆற்றல் பயன்பாடுகள். ஓகேவா? ஸோ இதில் வந்து எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கவர் ஆயிரும். இந்த அணு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், திண்மங்களின் ஆற்றல், குறைக்கடத்தியின் வகைகள், டயோடு, ஒளி எலக்ட்ரானிக் கருவிகள், டிரான்சிஸ்டர். ஸோ இதுலேயுமே எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகும். உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதும் இருக்கும். இது ரிலேட்டடாக ரீசெண்டாக ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த டேட்டாஸ்மே இதில் கொடுத்துருக்காங்க. நான் உள்ளே காமிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொபோட்டிக்ஸ் அண்ட் அதன் பயன்பாடுகள். ஓகேவா? எந்திரனியல், ரோபோ தொழில்நுட்பத்தில் அரசின் முன்முயற்சிகள், இந்த திட்டங்கள் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நானோ தொழில்நுட்பம் மற்றும் அதன் பயன்பாடுகள். ஓகேவா? ஸோ நானோ ரிலேட்டடானது. அதுக்கப்புறம் வேதி மின்கலம், உயிர் வேதியியல், புவி தகவல் தொகுப்பின் GIS பயன்பாடுகள். ஸோ நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக இருக்கும். வரிசையாக டாபிக் கொடுத்துருப்பாங்க. நம்ம எங்கேயுமே சர்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த புக்கை எடுத்து அப்படியே படிச்சுக்கிட்டாலே போதுமானது. அந்த அளவில் தான் எல்லா டேட்டாஸுமே கொடுத்துருக்காங்க. உயிரி தொழில்நுட்பவியல் மற்றும் அதன் பயன்பாடுகள். அண்டு இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நமக்கு தெரியும் எப்போவுமே வந்து கொஸ்டின் ஏரியா அப்படிங்கிறது இந்த பயாலஜி ரிலேட்டடாக தான் கேட்டிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் டைம் கூட குரூப் 2A மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்டில் IVF முறை பற்றி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு 12th கவர் ஆகும். அந்த டேட்டாஸ் எல்லாமே இந்த புக்கில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதே மாதிரி வேக்சின் ரிலேட்டடாக ஒரு மேட்சிங்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவுமே இதில் கவர் ஆச்சு. ஓகேவா? இனப்பெருக்க நவீன தொழில்நுட்பம், தடுப்பு மருந்துகள் சொன்னேன் இல்லையா? வேக்சின் ரிலேட்டடான கொஷின்ஸு. ஸோ அந்த ஐவிஎஃப்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அந்த இனப்பெருக்க முறைகள் அது கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எண்ம கணினியும் அவற்றின் பயன்பாடுகளும். ஓகேவா? டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டேட்டா. ஸோ இதில் வந்து மல்டிமீடியா ஆல்சோ உங்களுக்கு கவர் ஆகும். மல்டிமீடியா வந்து எங்கே படிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. லாஸ்ட் டைம் எல்லாம் நிறையவே சஃபர் ஆனாங்க. ஸோ அதுவுமே இதில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த முக்கிய தலைப்புகள். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடானது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், மெஷின் லேர்னிங், க்ளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஸோ இந்த டேட்டாஸுமே வந்து இதில் கவர் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து புக்கு குவாலிட்டியாக இருக்கா, ஒர்த்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஜமாவே ஒர்த்துங்க. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து மார்க் பண்ணி படிச்சுக்கலாம். அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரே அடியாக பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு மாதிரி கொச அப்படின்னலாம் இல்லாமல் எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட் ஈச் எவ்ரி பாயிண்ட் கவர் ஆகுற மாதிரி ஸோ பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஸோ நமக்கு வந்து படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஜஸ்ட் பார்த்ததும் அந்த இம்பார்ட்டண்ட் வேர்டெல்லாம் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரிவைஸ் பண்ணும்போது கூட நல்லாயிருக்கும். இப்போ பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டாலும் இப்போ ரிவைஸ் பண்ணும்போது அணு அப்படிங்கிறது அட்டாமஸ், ஸோ கிரேக்க சொல்லேருந்து எடுத்தது. ஸோ இந்த வேர்டு பார்த்தாலே நமக்கு ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ டால்டனோட அணுக்கொள்கையாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்படை துகள்கள், ஸோ எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இது பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே அந்த ஆனோடு, கேத்தோடு டியூபு, ஸோ புரோட்டான் எப்படி கண்டுபிடிச்சது, அதை யார் கண்டுபிடிச்சாங்க, ஸோ இதெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து அணு கருக்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன காமிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா இதான் இந்த 7th சாப்டர் மெயினாக இந்த தகவல் தொடர்பு அமைப்புகள். பார்த்தீங்களா? ஸோ இந்த முக்கிய தகவல் அமைப்புகள், ஸோ மாடுலேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நல்லா பிக்சர் போட்டு நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம மெயின்ஸ்க்கு இதை அப்படியே படித்து கூட குரூப் 1 மெயின்ஸ்க்கெல்லாம் இதே ஹெட்டிங் போட்டு பிக்சர் ரெப்ரசன்டேஷனோட எழுதிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் டேட்டாஸ் எல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. வீச்சு பண்பேற்றம், அதிர்வெண் பண்பேற்றம், கட்ட பண்பேற்றம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தகவல் தொடர்பு வழித்தடம், எலக்ட்ரானிய தகவல் தொடர்பு அமைப்பின் அடிப்படைகள், ஸோ செமிகண்டக்டர் மிஷன், இது சொன்ன இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டேட்டாஸும் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இது பாருங்கள், 2021 கொண்டு வந்த ஸ்கீமு. அதுக்கப்புறம் வந்து 2015 எம்சிப்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேட் பாட்ஸ் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஊக்கத்தொகை திட்டங்கள், செமிகான் இந்தியா, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே, ஸோ செமிகான் இந்தியா 2023லேயும் நடந்திருக்கும், அதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்டேட்டட் டேட்டாஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், 2025 ஜான்வரி 25 இந்தியாவும் இந்தோனேஷியாவும் போட்ட ஒப்பந்தங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் கடல் சார்ந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, அப்படியே கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாஸ் தான். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஓகே, இதெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் பாலிசி ஆன் எலக்ட்ரானிக்ஸ் 2019, ஸோ இதுவும் கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் பாலிசி 2024, ஸோ எல்லாமே அப்டேட்டட் டேட்டா. ஓகே, அதுதான் வந்து இந்த செகண்ட் எடிஷனோட ஸ்பெஷல் அப்படிங்கிறது. அடுத்த ரொபோட்டிக்ஸ் அண்ட் பயன்பாடுகள், ஸோ இதுவுமே வந்து நமக்கு ரொபோட்டிக்ஸ் புக்கில் வந்து இருக்கும். அது தனியாக நிறைய அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரே இடத்துல சூப்பராக பிக்சர் ரெப்ரசன்டேஷனோட அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஓகே, அரசு சேவைகளில் ரொபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம், ஸோ கவர்மெண்ட்டுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது 2023 டிஎன்இஜிஏல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த நானோ தொழில்நுட்பம்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அது தமிழ்நாட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கல்வியில் எப்படி கல்வியில் எந்த அளவில் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி தனியாக என்னென்ன நடந்திருக்கு எந்தெந்த வருஷத்தில் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்புறம் வேளாண்மையில் நானோ யூஸ் ஆகுறது, ஸோ அது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், வேதி மின்கலம் மற்றும் உயிர் வேதியியல், ஸோ இது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஸோ இல்லை எல்டிபிஇ, ஹெச்டிபிஇ, ஸோ எல்லாமே நமக்கு கவர் ஆகி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா
நமக்கு சிலபஸ் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அந்த டேட்டாஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நிஜமாகவே தேடி சூப்பராக அழகாக ஒரே இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், சென்ட்ரல் யூனியன் பட்ஜெட் 2025. ஸோ பட்ஜெட்டில் என்னெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த பட்ஜெட்டையுமே அப்படியே சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத சூப்பராக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்வமித்வா திட்டம், ஸோ இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சூப்பருங்க. அடுத்து ஜிஐஎஸ் பார்த்தீங்களா, சென்னை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஜிஐஎஸ் அப்படிங்கிறது எப்படி யூஸ் ஆகுது. ஓகேவா? நிஜமாக ஒர்த்து தான். ஓகேவா? ஸோ நம்பி வாங்கி படிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் படித்தனால சொல்கிறேன். ஓகேவா? ரொம்ப நம்பிக்கையாகவே சொல்லுவேன். அண்ட் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த புக்கு தான், இதை நம்ம படிச்சுட்டா எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கும். அந்த ஹோப்பை கொடுக்குற அளவுக்கான புத்தகம் தான் இது. ஓகேவா? உங்களுக்கு வேறு எந்த சோர்ஸும் இந்த அளவுக்கு இருக்காது. அண்டு தமிழுக்கு மெயினாக சொல்லப்போனால் சோர்ஸே வேறு கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க சார். ஓகே, ஸோ இதான் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இதுக்கு வந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறது, ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா? நம்பர் தரேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ பக்கத்து ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 or 2 டேஸில் வந்து இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா நாளைக்கு கையில் கிடச்சிரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும். இது பாருங்கள், முக்கிய திட்டங்கள் அண்ட் முன்னெடுப்புகள், அந்த ஐவிஎஃப் டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வரக்கூடியது தான். இங்கே பாருங்கள், அண்டநாளத்தின் இனச்சல் இடமாற்றம், ஸோ டெஸ்ட் டியூப் பேபிஸ் பார்த்தீங்களா, உடல்வெளி கருவுறுதல், இதெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க வித் இமேஜோட. ஓகே, ஸோ அதில் தான் இந்த வாடகத்தாய் ஒழுங்குமுறை மசோதா 2019 கொண்டு வந்தது, சரகசி ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுவுமே கொடுத்துருக்காங்க 2021. அதுக்கப்புறம் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேக்சின் சொன்னேன் இல்லையா? ஸோ வேக்சினை பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே அப்டேட்டட் டேட்டாஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸுமே வந்து நமக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த போன தடவை மேட்சிங் கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இதுதான் மக்களே. ஸோ இந்த புக்கு ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டேட்டாஸுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ டிபிஎம்எஸ் ஆகட்டும், எஸ்கியூஎல் ஆகட்டும், அண்ட் டோபாலஜிஸ். ஓகேவா? எத்தனை கைண்ட் ஆஃப் டோபாலஜிஸ் இருக்குது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வித் பிக்சர் ரெப்ரசன்டேஷனோட கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாமே வந்து சூப்பராக கவர் ஆகுது. அண்ட் Group 1 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை Group 2க்கு அடுத்து தயாராக போகிறீங்க அப்படின்னா இந்த புக் வந்து கண்டிப்பாக வாங்குங்க. அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணிங்க இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே யூஸ் ஆகட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.